ஹலோ நேயர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்கோ? இன்னைக்கு வீடியோவில் நான் ஓட்ஸ் தோசை எப்படி பண்ணுறதுன்ட்டு காட்டி கொடுக்குறேன். கூட பொட்டுக்கடலை சட்னி கூட செஞ்சு காட்டுறேன். அதுக்கு முதல்ல ஒரு சூடான ஃப்ரெஷ்ஷாக ஃபில்டர் காஃபி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஓட்ஸ் தோசை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்க. சுட சுட பால், ஃப்ரெஷ் டிகாக்ஷனு, ஆஹா கலந்து சாப்பிட்டாக்கா சூடாக ஃபில்டர் காஃபி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. காலையில் மைண்டு என்ன ஆக்டிவாக இருது, சூப்பராக இருக்கும் அந்த நாளெல்லாம். முதல்ல இப்போது ஓட்ஸு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஒரு பேசனில் போட்டுக்கோங்க. அப்புறமா அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கட்டியாக தயிர் ஊற்றிட்டு ஒரு ரவுண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சைடில் வச்சுடுங்க. தண்ணி தயிர் 2 தான். அப்புறம் வேணும்னா உப்பு போட்டுக்கலாம், இல்லை இப்போவே போட்டு கலந்து வச்சுடுறோம். தட்டு மூடி சைடில் வச்சுருங்க. இப்போது பொட்டுக்கடலை சட்னிக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 1/2 மூடி தேங்காய் துண்டு, ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, இஞ்சி, அப்புறமா துளி உண்டு புளி, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, அப்புறம் பெருங்காயம் துளி உண்டு, கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய், ரொம்ப நல்லா வரும் ஃப்ளேவர். புதினா தழை ஒரு 5-6 இலை இருந்தால் போதும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு உப்பு கூட சேர்த்து விடுங்க. அப்புறமா ஃபஸ்ட்டு குறைக்குறான்ட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறமா தண்ணி சேர்த்து அரைக்கலாம். பாருங்கள் எப்படி குறைக்குறான்னு அரைச்சிருக்கேன். இப்போது தேவைப்படுற தண்ணி சேர்த்துட்டு நைஸாக சட்னி அரைச்சி ரெடி பண்ணிக்கணும். ஓட்ஸு தோசைக்கு இந்த பொட்டுக்கடலை சட்னி ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, ஓட்ஸு தண்ணி போட்டு ஊற வச்சிருந்தோம் இல்லையா, நல்லா ஊறி இருக்கு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைக்க வேண்டியது தான். அது கொஞ்சம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இருக்கும். ஓட்ஸ்னாலே அப்படி தான், ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால. க்ளூட்டன் ஃப்ரீ, இது பெஸ்ட்டு ஐடியல் பிரேக்ஃபாஸ்ட். இது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இது கூட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு காரத்துக்கு 2-3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை துளி உண்டு, இஞ்சி, அப்புறம் ஒரே ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமானா சேர்த்துக்கலாம், இல்லை பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்க்கலாம். எல்லாம் சேர்த்த பிறகு அதிகமாக தண்ணி விடாதீங்க, கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. தேவைப்படுற உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எந்த பேசனில் நெஞ்சு வச்சுருந்து பாருங்கள் ஓட்ஸ், அதே பேசனுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஒட்டின்னு இருக்கிறது கூட தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு சேர்த்துடுங்க. மாவுக்கு பார்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி. தோசை